ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 14/12/2025 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட் 18/2/2008. முரளியுடைய தலைப்பு உலக மாற்றத்திற்கு உங்களுடைய அமைதி சக்தியை பயன்படுத்துங்க. ஸோ அதை தான் மெயினாக சொல்லியிருப்பார். இல்லை, ஞானத்தை கொடுக்கிறோம், ஆனால் அதைவிட மிக முக்கியமானது அமைதி சக்தியை கொடுக்கிறது. அந்த ஞானத்தை கொடுக்கறதுலேயுமே அந்த வார்த்தையில் அமைதி சக்தி இருக்கணுன்றார். ஸோ பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் பேசுகிறதுக்கும் ஒரு பிரம்மகுமாரி பேசுகிறதுக்கும் அந்த பேசுகிற விதத்திலே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஆனால் மிகப்பெரிய உண்மை இங்கே இருக்குது. அங்கே வெறும் சத்தம் மட்டும்தான் இருக்குது. இன்றைக்கி பாப்தாதா தன்னுடைய விஸ்வ பரிவர்த்தனை செய்பவர்கள், அதாவது உலகத்தை மாற்றம் செய்பவர்களை பாபாவுடைய நம்பிக்கை தீபங்களை பார்த்து சந்தோஷம் அடைகிறார் நாலாபுரமும். ஸோ உலகத்தை இதுதான் நம்மளுடைய சுவமானம். பாபா நம்மளை என்னென்னலாம் சொல்கிறாரோ அதெல்லாம் நம்முடைய சுவமானம். உலகத்தை மாற்றம் செய்பவன் பாபாவுடைய நம்பிக்கை தீபம் நான். திருவண்ணாமலையில் பெரிய தீபம் ஏற்றுறாங்க. அது ஒரு விதத்தில் நம்மளுடைய நினைவு தான். பாபாவுடைய நம்பிக்கை தீபமாக நம்ம அப்படி மலை மேலே ஏற்றப்பட்ட மாதிரி இருக்கணும். அதாவது உலகத்துக்கே முன்மாதிரியாக இருக்கணும். ஸோ அதை பார்த்து பாபா குஷி அடைகிறாங்க. குழந்தைங்க கூட பாபா மேலே ரொம்ப ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருக்கிறாங்கன்னு பாப்தாதாவுக்கு தெரியும். அதே மாதிரி பாப்தாதாவுக்கு கூட ஒவ்வொரு குழந்தை மேலேயும் 100 மடங்குக்கு மேலே, பல கோடி மடங்குக்கும் மேலே அதிக அன்பு இருக்குது. ஸோ இந்த அன்பு தான் சங்கமயுகத்தில் பாபா கிட்டேருந்து குழந்தைங்களுக்கு மட்டுமே கிடைச்சிட்டு இருக்குது. சங்கமயுகம் ஃபுல்லாக. ஸோ எப்படியெல்லாம் நேரம் பக்கத்தில் வந்துட்டு இருக்குதோ அதற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையுடைய உள்ளத்திலும் நாம் ஏதாவது பண்ணணும், பாபா வெளிப்படுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம், ஆர்வம், ஊக்க உற்சாகம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா இன்றைக்கி 3 விதமான சக்திகளும் ரொம்ப குழப்பத்தில் இருக்குது. என்னென்ன சக்தி? தர்மத்தின் சக்தி, ராஜ்யத்தின் சக்தி, விஞ்ஞானத்தின் சக்தி. அதுலேயும் இந்த தர்மத்தின் சக்தி இருக்குது பாருங்க. அந்த பக்தி மார்க்கத்தின் கதைகளை சொல்கிறாங்க. இப்போ இன்டர்நெட்டில் யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அந்த பக்தியே தப்பு தான், அதையும் அவங்க இன்னும் தப்பாக தான் சொல்கிறாங்க. ஆனால் மக்கள் அங்கே தான் போயிட்டு இருக்கிறாங்க, அந்த குழப்பத்தை தேடி தான் போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது குழப்பத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும், இந்து மதத்துக்கு அதிகமாகவே பொருந்தும். ஸோ அடுத்தது ராஜ்யத்தின் சக்தி. எல்லாத்துலேயும் ஒரு குழப்பம் இருக்கிறத பார்க்குறோம். சயின்ஸுக்கும் அந்த குழப்பம் இருக்கிறத பார்க்குறோம். இல்லை, சயின்ஸாலே நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்க முடியலன்றத நாம் இப்போ பார்க்குறோம். இன்றைக்கி சயின்ஸ் சக்தியில் கூட அந்த இயற்கை தத்துவத்தை அவங்க நினச்ச மாதிரி உபயோகிக்க முடியலை. இல்லை, எதையுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. இயற்கை கைமீறி போகுது. அதனால் ஏதோ ஒரு நாள் நடக்கும், நம்மளால் அதை தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சயின்ஸ் நம்புது. ஏன்னா அது பஞ்ச தத்துவத்தை பயன்படுத்தி தான் காரியம் செஞ்சாகணும். ஆனால் பஞ்ச தத்துவமும் அதுக்கு கட்டுப்பட மாட்டேங்குதே. இப்போ என்னதான் விஞ்ஞான சாதனங்கள் இருந்தாலும், அவங்க என்னதான் முயற்சி பண்ணாலும் இப்போ பஞ்ச தத்துவம் அவங்க கண்ட்ரோலில் இல்லை. அதனால தான் அவங்களால ஒன்றுமே கணிக்க முடியல இல்லையா?
இன்னும் போக போக இயற்கை தன் விளையாட்டை அதிகப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா இயற்கையிலும் இதுக்கு முன்னாடி இருந்த சக்தி இப்போ இல்லை. ஒரு கட்டுப்பாட்டுப்படி மழை சீசனில் மட்டும் மழை பெய்யுறது, வெயில் காலத்தில் மட்டும் வெயில் அடிக்கிறது, அப்படி இல்லை இப்போ. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் எந்த சக்தியினால் மாற்றத்தை எடுத்துகிட்டு வர முடியும்? யோசிச்சு பாருங்கள். அமைதி சக்தி தான். இதன் மூலமாக தான் உலக மாற்றம் நடக்கும். அதுதான் தலைப்பே இல்லையா? ஸோ நாலா பக்கமும் இந்த குழப்பங்கள்லேருந்து யார் மீட்க போகிறது தெரியுமா? தெரியும் தானே? பரமாத்மா பாலனைக்கு அதிகாரியாக இருக்கிற ஆத்மாக்களாகிய உங்களை தவிர வேறு யாராலையும் இப்போ உலகத்தை மாற்ற முடியாது. அதனால தான் உங்கள் எல்லோருக்கும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற ஊக்க உற்சாகம் இருக்குது. ஏன்னா பாப்தாதாவோட பிராமண ஆத்மாக்களாகிய நாம் தானே இருக்கிறோம். அதேமாரி உலக மாற்றத்தை எடுத்துகிட்டு வர காரியத்தில் பாபாவுக்கு துணையாகவும் நாம் தானே இருக்கிறோம். ஸோ விசேஷமாக அமிர்த வேளையில் பாப்தாதா பார்க்குறாங்க. முழு நாளும் பாபா கூட இருக்கும்போது பார்க்குறேன். உலகத்தில் 3 சக்திகளும் எவ்வளவு குழப்பத்தில் இருக்குதோ அந்த அளவுக்கு சாந்தி தேவர்கள், சாந்தி தேவிகள் நீங்கள் எந்த அளவுக்கு அமைதி சக்தியை சக்திசாலியாக பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்த மாட்டீங்க இல்லையா? அங்கே குழப்பம் வர வர அதை அமைதிப்படுத்தணும், உங்கள் கட்டுப்பாடு. ஏன்னா சத்தியுகத்தில் எல்லோரும் தூய்மையாக இருப்பாங்க, பஞ்சதத்துவம் கண்ட்ரோலில் இருக்குது. சத்தியுகம், திரேதாயுகம். அடுத்து துவாபர யுகத்தில் தேவதை ஆத்மாக்கள் இறங்குறாங்க. ஆனால் சந்நியாச மார்க்கத்தின் தூய்மையின் ஆதாரத்தில் ஓரளவு கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ சந்நியாச தர்மமும் கீழே விழுந்துடுச்சு, எல்லாரும் விழுந்துச்சு. இந்த நேரத்தில் இதை சரி செய்ய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு முதல்ல விழுந்த தேவதை தர்மத்தை சார்ந்த நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட தான் பாபா அதற்கான வழியை கொடுத்துருக்கிறார். அமைதி சக்தியை நீங்கள் தான் பிரயோகப்படுத்தணும், ஆனால் அந்தளவுக்கு பயன்படுத்த மாட்டீங்க. ஸோ அதனால் எல்லா குழந்தைங்களுக்கும் பாப்தாதா உற்சாகப்படுத்துகிறார், அமைதி சக்தியை பயன்படுத்துங்க. வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க? பயன்படுத்தாமல். இப்போ பயன்படுத்தாமல் எப்போ பயன்படுத்த போகிறீங்க? ஸோ சேவை செய்கிற இடத்துல சத்தம் போட்டு செய்தியை கொடுக்கறது சூப்பராக பண்ணுறீங்க. ஆனால் அமைதி சக்தியை நாலா பக்கமும் பரவ செய்யணும். ஸோ குல்ஜார் தாதிக்கு அடிக்கடி இருமல் வந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ தாதிக்கு உடம்பு சரியில்லை, வாத்தியம் கெட்டு போயிடுச்சுன்றார் தொண்டை. அதுக்காக பாப்தாதா குழந்தைங்கள சந்திக்காமல் இருக்க முடியுமா? முடியவே முடியாது. அதேமாதிரி குழந்தைங்களாலேயும் பாபாவை சந்திக்காமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் பாபா குழந்தைங்களுக்கு நாலாபுறமும் அமைதி சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்கள் அப்படின்னு சிக்னல் கொடுக்கிறார். ஸோ இதோடைய அருமை எப்போ தெரியும்னா, நான் பாபா குழந்தை ஆகிறதுக்கு முன்னாடி அஞ்ஞானியாக இருந்த நேரத்தில் ஒரு நடிகருக்கு தீவிர ரசிகர். அந்த நடிகருடைய பிறந்த நாளுக்கு அவரை பார்க்க போகிறோம். அவரே ஃபங்க்ஷன் வச்சுருக்கார் ஒரு மண்டபத்தில். ஸோ எல்லாம் வரிசையாக போய் உட்காந்துச்சு. அவர் பேசணும். அந்த நேரத்தில் முதல்வராக இருந்தவர்கிட்ட இருந்து அவர் கால் வருது பார்க்க சொல்லி. உடனே அவர் முதல்வர் கூப்பிட்ருக்காரு, நான் கிளம்புறேன்னு போகிறார். அப்போ எங்களுக்கெல்லாம் கோபம், என்னடா வேலை மெனக்கிட்ட இவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம், ரசிகர்களை விட அவருக்கு முதல்வர் தான் முக்கியமாக சொல்லியிருக்கலாம்ல அவர்கிட்ட, ரசிகர் மீட்டிங்கை முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு. ஸோ ஆனால் நம்ம பாபா எப்படி இருக்கார், ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். எந்த முதல்வரையோ பிரதமரையோ உலகத்தின் அமெரிக்கா ஜனாதிபதியோ கடவுள் பார்க்க போகல,
குழந்தைங்கள தான் பார்க்க வரார். ஏன்னா உங்களை விட விவிஐபி உலகத்தில் யாரும் கிடையாதுன்றார். அப்போ அவர் ரதத்தில் வந்தாகணும், குல்ஜார் தாதி உடம்புல தான் வந்தாகணும். ஆனால் குல்ஜார் தாதி உடம்பு சீரியஸாக இருக்குது. இருந்தாலும் என் குழந்தைங்கள பார்க்காம இருக்க முடியாதுன்ட்டு அவர் வரார். எவ்வளோ பெரிய விஷயம், விட்டுட்டு போனார. அதேமாரி ஒரு டைம் குல்ஜார் தாதி ரொம்ப சீரியஸ் ஆகுறது, அதாவது ஒரு டைமுக்கு அப்புறம் வரல இல்லையா, அந்தளவுக்கு சீரியஸ் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடியே ஒரு தடவை ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க. மும்பை ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க தாதி, பாபா மீட் அன்னைக்கு. அங்கே வரார். அவங்க உடம்புல படுத்துட்டு பேசுனாங்கன்னு நினைக்கிறேன் தாதி. சிவபாபா உள்ளே வரார் குழந்தைங்கள பார்க்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த கலியுக மனிதர்களுடைய அன்பும் பாபாவுடைய அன்புக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குதுன்ட்டு. ஸோ அப்படி வந்து குழந்தைங்களுக்கு அவர் கொடுக்குற செய்தியை நம்ம மறக்கலாமா? அமைதி சக்தியின் அதிர்வலைகளை பரப்புங்கள், இதுதான் முக்கியமான செய்தி. அதை சொல்ல தான் வர்றார். ஏன்னா உலகழிவின் போது அவ்வளோ அசாந்தியின் அதிர்வலைகள் இருக்கும். அதையெல்லாம் அப்படியே ஓரங்கட்டி அமைதிப்படுத்த வேண்டியது நாம் உருவாக்குற அமைதியின் எண்ணங்கள் தான். அதனால் உருவாகிற வைப்ரேஷன் தான் அதை அப்படியே அமைதிப்படுத்தும். விசேஷமாக பிரம்மா பாபாவையும் ஜெகதம்பா மம்மாவையும் பார்த்தீங்களே, இவங்க சுயம் ஆதிதேவன் ஆதிதேவியாக இருந்தாலும் கூட அமைதி சக்திக்காக எவ்வளவு குப்தமாக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா. 2 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு யோகா பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது இல்லாமல் காரியம் செய்யும்போதும் அந்த முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கும் நாள் முழுவதும். அதே மாதிரி உங்களுடைய தாதி கூட பிரகாஷ்மணி தாதி சொல்கிறாரு, கர்மாதீத்த நிலை அடையிறதுக்காக எவ்வளோ உறுதியாக இந்த அமைதிக்கான பயிற்சி பண்ணாங்க, அமைதி சக்திக்காக. ஸோ பொறுப்பு இருந்தது இல்லையா, யஜ்யத்தின் தலைவின்ற பொறுப்பு இருந்தாலும், சேவைக்கு பிளான் எல்லாம் போட்டுட்டு இருந்தாலும் அமைதி சக்தியை சேமித்தாங்க. அப்புறம் குல்ஜார் தாதிக்கும் அது பொருந்தும். ஸோ பாபா குல்ஜார் தாதி சொல்கிறாரா பிரகாஷ்மணி தாதி சொல்கிறாரா தெரில. ஸோ எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ குல்ஜார் தாதிக்கு அடிக்கடி இருமல் வந்துக்கிட்டே இருக்குது பாபா பேசும்போது. அப்போ பாபா சொல்கிறார், என்னதான் தொண்டை சரியில்லாமல் இருந்தாலும் கூட பாப்தாதாவுக்கு அன்பு இருக்குது இல்லையா. குழந்தைங்க கிட்ட குழந்தைங்கள பார்க்க வரணுன்னு வரார். அப்பயும் பேசுகிறார், சும்மா பார்த்துட்டு போல பேசுகிறார். சேவை சம்பந்தமான பொறுப்புகள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும், ஏன்னா இருக்கிறதுல அதிக சேவை செய்கிறது சிவபாபா தான், அதை விட்டுட்டு குழந்தைங்கள பார்க்க வர்றார். எவ்வளோ பொறுப்புகள் இருந்தாலும் சேவையில் நமக்கு சொல்கிறார், நமக்கே எவ்வளோதான் சேவையின் பொறுப்பு அதிகமாக இருந்தாலும் அந்த சேவையில் வெற்றி வரணும் அப்படின்னா அமைதி சக்தி இல்லாமல் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு வெற்றி கிடைக்காது. ஸோ அமைதி சக்தி அவ்வளோ முக்கியம். ஏன்னா உங்களுடைய முழு கல்பத்துடைய பலனை கூட நீங்கள் அமைதி சக்தியின் மூலமாக தான் அடையிறீங்க இல்லையா. பாபாவை நினைக்க நினைக்க அங்கே அமைதி சக்தி தான் அதிகமாகுது. அங்கே தூய்மைன்றதே அமைதி தான் இல்லையா. அந்த அமைதி சக்தி அதிகமாக இருக்கும்போது தான் காமத்தில் சலனம் அடையலை, கோபத்தில் சலனம் அடையலை, உலகில் கவர்ச்சியில் சலனம் அடையலை. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் முழு கல்பத்தின் பலனையுமே சேமிக்கிறீங்க. அதனால் இப்போ ஒவ்வொருத்தருமே தனக்காக முழு கல்பத்திலும் ராஜ்யபாக்கியம் அடையிறதுக்காகவும் பூஜைக்குரியவராக ஆகிறதுக்காகவும் சேமிக்கிறதுக்கான நேரம் இது. அமைதியின் சக்தியை சேமிக்கிறதுக்கான நேரம். அந்த ராஜ்யபாக்கியமும் அமைதியின் சக்தியை வச்சு தான் கிடைக்கிது.
எந்த அளவுக்கு அமைதியை இப்போ வரையும் பாருங்களேன், கலியுகத்தில் ஆட்சி செய்கிறவங்க எந்த நாட்டு ஆட்சியாளர்களை எடுத்துக்கிட்டாலும் மற்ற அனைவரையும் விட அவங்க அமைதி சக்தி அதிகம் நிரம்பியவர்களாக இருப்பாங்க. இல்லாட்டினா அவ்வளோ பெரிய பிரச்சனையை எதிர்கொள்ள முடியாது. இல்லை, இப்போ ரஷ்யா உக்ரைன் போர் நடக்குது, அமெரிக்கா, லண்டன் எல்லா நாடும் சேர்ந்து தாக்குது. இவங்கக்கிட்ட பயங்கரமான அணு ஆயுதம் இருக்குது ரஷ்யாவுக்கு. அமைதி சக்தி இல்லைன்னா போடான்ட்டு அழிக்கணும்னு தோணும்ல, ஆனால் அதை பண்ணலை பாருங்கள். அதுக்கு பின்விளை வருது, அதெல்லாம் அடுத்த விஷயம். பட் அந்த ஒரு அகங்காரத்துக்கு முன்னுரிமை கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கே அவ்வளோ அமைதி சக்தி தேவைப்படுதுன்னா, அமைதியான உலகத்தின் அதிபதி ஆகணும்னா நமக்குள்ளே எவ்வளோ அமைதி சக்தி சேமிப்பாகி இருக்கணும். அதுதான் உங்களை பூஜைக்குரியவராக ஆக்குது. அந்த அளவுக்கு சேமிக்கணுன்றார். ஏன்னா கடைசியில் நேரத்தை அமைதி சக்திக்காக பயன்படுத்த முடியாத ஒரு நிலை வரும். அதாவது அமைதி சக்தியை சேமிக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்கு டைம் இருக்காது. இப்போ சேமிக்கிறத வச்சு தான் அங்கே நீங்கள் வேலையே பண்ண முடியும். அந்த அளவுக்கு கூச்சல் குழப்பம் நாலா பக்கமும் இருக்கும். யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் கோயிலுக்கு போகிறாங்க, பார்க்குறாங்க, வராங்க, அவ்வளோதான். இது எவ்வளோ பெரிய ரகசியம் இல்லையா? இப்போ பைபிளில் சர்ச்சுக்கு போனால் பைபிள் படிப்பாங்க. இங்கே எதுவும் கிடையாது. ஒரு வினாடி தரிசனத்தில் அந்த அமைதி சக்தி நிரம்பணும். கடைசி நேரத்தில் அதைத்தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. ஞானத்தை கொடுக்க டைம் இருக்காது. வரிசையாக இருப்பாங்க. அப்படி ஒரு செகண்டில் அவங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி கொடுக்கணுன்றார். அதோடைய நினைவு தான் காசி. காசியில் போனால் முக்தி அடையலான்றதெல்லாம் கடைசி ஒரு செகண்டில் முக்தி கொடுக்கறது. மதுபனுடைய நினைவாக அங்கே காசியை வச்சுருக்கிறாங்க. ஸோ கடைசியில் நேரம் அப்படி இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் அமைதி சக்தியின் மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு டச்சிங் பவர், கேட்சிங் பவர்லாம் கிடைக்கும் இல்லையா? சுற்றி இருக்கிற எதுலேயும் உங்கள் கவனம் இல்லாமல் பாபாவோட இருக்கும்போது தான் அந்த நேரம் என்ன பண்ணணும்னு அவர் சொல்கிறத உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஸோ லைன் கிளியராக இருக்கணும். அதுக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. நான் மேலேருந்து வந்திருக்கிறேன். ஏஞ்சல்னு மற்ற மதத்தில் சொல்கிறாங்க இல்லையா? அவங்க எல்லோரும் மேலேருந்து ஏஞ்சல் வருதுன்னு தான் நினைக்கிறாங்க. கீழே இருந்து போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படின்னா தான் கீழே இருக்கிற எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் வந்தது எல்லோரையும் அழைச்சிட்டு போகிறதுக்கு. இது மட்டும்தான் ஞாபகம் இருக்கணும். அப்போ தான் பாபாவுடைய சிக்னல் உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஏன்னா கடைசியில் எந்த சாதனமும் உங்களால் பயன்படுத்த முடியாத நேரம் வரும். கரண்ட் இருக்காது, மொபைல் ஃபோன் இருக்காது, இன்டர்நெட் இருக்காது. ஸோ பாப்தாதாவுடைய டைரக்ஷன் படி டச் ஆகுது பார்த்தீங்களா? அதுதான் காரியத்தை செய்விக்கக்கூடிய ஆன்மீக சக்தியாக இருக்கும். அந்த ஆன்மீக சக்தி மட்டும்தான் இருக்கும். அந்த நேரம்தான் உலகமே கடவுள் பக்கம் திரும்பும். ஸோ இப்போ கூட சில சமயம் எதிர இருக்கிறவங்க பேரை சொன்னோன்னே அப்படியே பலியாயிடுறாங்க சாமியார்கள் முன்னாடி. இது சும்மா ஸ்லைட்டு தான். கடைசியில் அவ்வளோ பக்காவாக பாபா நம்மளை வெளிப்படுத்துவார். அதுக்கு நம்ம டச் பண்ணணும், மைண்டை க்ளீனாக வச்சுக்கணும். அதனால தான் இங்கே இருக்கிற எல்லாத்துலேருந்தும் விலகிடுங்க அப்படின்னு தினம் தினம் சொல்கிறார். அதனால் உங்களை நீங்களே செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நேரத்தில், அதாவது அந்த கடைசி நேரத்தில் பாப்தாதாவுடைய டச்சிங் உங்கள் மனசை டச் பண்ணுமா, புத்தியை டச் பண்ணுமா, அந்த மாதிரி கிளியராக வச்சுருப்பீங்களா? அந்தளவுக்கு ரெடி ஆகிட்டீங்களா? ஏன்னா அதுக்கு நீண்ட கால பயிற்சி தேவை. அந்த நேரம்லாம் பயிற்சி பண்ண முடியாது. இப்போ பண்ணால் அதோடைய பலனை அப்போ அனுபவிக்கலாம் கடைசி நேரத்தில்.
இதுக்கான சாதனம் மனமும் புத்தியும் அப்பப்போ இல்லை, எப்போவுமே சுத்தமாக தெளிவாக இருக்கணுன்றார். அப்பப்போ பாபா நினச்சி க்ளீன் பண்ணுறதில்ல, எப்போவுமே அதில் குப்பையே வர விடக்கூடாது இல்லையா. இந்த லேப்லெல்லாம் ஒன்று வைப்பாங்க, எனக்கு இப்போ பேர் ஞாபகம் இல்லை. அது காற்றையே ஃபில்டர் பண்ணி தான் உள்ளே அனுப்பும், எந்த மைக்ரோப்ஸும் வராது. அந்த மாதிரி நம்ம ஃபில்டர் பண்ணி தான் வெளி உலகத்து விஷயத்தை உள்ளே அனுப்பணும், குப்பையெல்லாம் உள்ளே அனுப்பிடக்கூடாது. மற்றவர்களை பற்றி தவறான எண்ணம்லாம் உள்ளே போயிடக்கூடாது. ஸோ இப்போ ரிஹர்சல் இல்லையா, இயற்கை சீற்றம் குழப்பத்துக்கான ரிஹர்சல் தான் நேபாளில் நடந்துச்சு, பங்களாதேஷில் நடந்துச்சு, நிறைய இடத்துல நடக்குது, மணிப்பூரில் நடக்குது இல்லையா. இது அதிகமாகிட்டே இருக்கும் ரிஹர்சல். பிறகு ஒரு நொடியில் ரிஹர்சல் ரியல் ஆகிடும் இல்லையா. கடைசி ஃபைனல் ஸ்டேஜ், குட்டி குட்டி சுனாமி பெரும் பேரலை அந்த மாதிரி மாறிடும். ஒருவேளை மனசுலையும் புத்தியிலும் எந்த ஆத்மா மேலேயாச்சோ அல்லது உங்கள் கூட சேவை செய்கிறவங்க மேலேயாச்சோ கொஞ்சம் நெகட்டிவ் எண்ணம் இருந்தால் கூட அது க்ளீனான புத்தி, கிளியரான புத்தின்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா சுத்தமாக இருந்தால் தான் டச்சிங் ஆகும், இல்லைன்னா ஆகாது. அவங்கள பற்றி எண்ணம் தான் வரும். அதனால தான் முற்றுப்புள்ளி வச்சுட்டு மேலே போயிடுங்கன்றார். பெரிய ரகசியம். பாபா நம்மளை எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் பாருங்களா. எத்தனை வருஷம் பாபா குழந்தையாக இருக்கிறோன்னா, அந்த மோசஸ் ஏதோ 40 வருஷம் காட்டில் நடந்ததாக காட்டுவாங்க. அந்த மாதிரி நம்ம இத்தனை வருடம் பாபா நம்மளை எவ்வளோ பக்குவப்படுத்தி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாருன்னு நினைக்கும் போதே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் அந்த நெகட்டிவ் எண்ணம் இதெல்லாம் வரவிடாமல் பார்த்துக்கோங்கன்றார். ஸோ அதனால தான் அதுக்கு பாபா கவனம் கொடுக்க சொல்கிறார். முழு நாளும் செக் பண்ணுங்க, எவ்வளோ அமைதி சக்தி சேமிப்பாக இருக்குது. எப்போ அமைதி போகும்? மற்றவர்களை பற்றி வீண் எண்ணம் வந்தால் அமைதி போகும், கரெக்டாக. ஸோ செக் பண்ணுங்கன்று. போன தடவை துக்கத்தை எடுக்காதீங்கன்னு, ஏன்னா அமைதி போயிடுது. ஸோ அதனால தான் அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, நீங்கள் பாட்டுக்கு மேலே போயிடுங்க, எல்லாத்துலேயும் நன்மை இருக்குது. நாம் சொர்க்கத்தை கட்டுறோம். பைபிள் பாஷையில் அந்த ஜெருசலேம் சவுரை கட்டுவாங்க, மீண்டும் எழுப்புறன்ட்டு. அதை பண்ணிகிட்ருக்கோம். வராங்களா, திட்டுறாங்களா, ஏதோ ஒன்று சொர்க்கத்தை கட்டுறதை பாருங்கள். ஏன்னா இது நரகம். அந்த சுவர் எதுக்கு தெரியுமா கட்டுறாங்க? எதிரி உள்ளே வரக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி சொர்க்கம் நாம் கட்டுறோம். பாபா கூட அதை சொல்லுவார், கோட்டை சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த வெளி உலகத்தின் வைப்ரேஷனே வரக்கூடாது. அது பாபா நினைவு பண்ணி அந்த சொர்க்கத்தை கட்டிகிட்டு இருக்கிறோன்றது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். அங்கே போன பிறகு எந்த பிரச்சனையும் இருக்க போகிறது கிடையாது. அதில் கவனம் இருக்கணும். ஸோ முழு நாளும் செக் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அமைதி சக்தி சேமிப்பாக இருக்குது. சேவை செஞ்சுக்கிட்டே இருந்தால் கூட ஒருவேளை, அதாவது வாய்மொழி சேவையில், அந்த வாய்மொழி சேவையில் ஒருவேளை அமைதி சக்தி இல்லைன்னா நீங்கள் விரும்புகிற அளவுக்கு வெற்றி இருக்காது. அது முன்னாடியும் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ என்னாகும்? அதிக முயற்சி பண்ணுவீங்க, மாங்குன்ட்டு, யாரும் பாபா குழந்தை ஆக மாட்டாங்க, அல்லது யாரோ ஒருத்தர் ஆவாங்க. அப்போ முயற்சி அதிகமாகவும் பலன் குறைவாகவும் இருக்கும். ஆனால் அமைதி சக்தியோடு செவி செய்யும்போது முயற்சி கம்மியாக இருக்கும், பலன் அதிகமாக இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க்குன்னுவாங்களே, அந்த மாதிரி ஸ்மார்ட் சேவை அமைதி சக்தியின் மூலமாக பண்ணுற சேவை தான். அதனால் பாபா சொல்கிறாங்க, சேவை செய்யுங்க, அந்த சேவையில் அமைதி சக்தி நிரம்பி செய்யுங்கன்றார். அப்போ தான் நீங்கள் விரும்புகிற அளவுக்கு இல்லை, அதை விட அதிகமாகவே வெற்றி கிடைக்கும்ன்றார். நீங்கள் விரும்புகிறத விட அதிக வெற்றி கிடைக்கணுன்னா அமைதி சக்தியினால் சேவை செய்யுங்க. இந்த வண்டி ஓடுறதுக்கான பெட்ரோலே அமைதி சக்தி.
அது எப்போ கிடைக்கும்? ஒரு பாபாவை தவிர எந்த நினைவும் இல்லைன்னா தான் கிடைக்கும். அதனால் அடிக்கடி செக் பண்ணுங்க. மற்றபடி பாப்தாதாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா என்னென்ன சேவை செய்கிறீங்களோ டெய்லியும் அதை நல்லா தான் பண்ணுறீங்க. ஸோ ஒன்று உங்களுக்காக அமைதி சக்தியை சேமிக்கிறதுல கவனம் கொடுங்க. அதேமாதிரி உங்களுக்குள்ள மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதில் கவனம் கொடுங்க. இல்லையா? மற்றவங்களுக்கு கொடுக்குற சேவை நல்லா பண்ணுறீங்க, அதில் அமைதி சக்தி இருக்கணும். அப்புறம் சுய மாற்றமும் அதுலேயும் கவனம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உலக மாற்றம் ஏற்படுவதற்கு யார் நிமித்தமாக போகிறீங்க? சரி, யார் நிமித்தம் ஆக போகிறாங்கன்னு முழு உலகத்திலும் தேடிட்டு இருக்கிறாங்க. நாஸ்ட்ராடமஸ் கணிப்பு, பாபாவாங்க கணிப்பு சொல்கிறாங்க இல்லையா? கிழக்கிலிருந்து ஒருவன் வருவான், உலகத்தையே மாற்றி போடுவான். தேடுறாங்க யாராக இருக்கும். ஸோ அவங்க அதை வச்சு பார்க்கும்போது இந்தியான்றாங்க, சில சமயம் தமிழ்நாடுன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ உலகமே தேடிட்டு இருக்குது, யார் அவங்க மாற்ற போகிறது யார் அப்படின்ட்டு. ஏன்னா ஒவ்வொரு நாளும் துக்கமும் அசாந்தியும் அதிகமாகிட்டே இருக்குது, இன்னும் அதிகமாகத்தான் செய்யும். அதனால தான் பக்தர்கள் விழுந்து விழுந்து தன்னுடைய இஷ்ட தேவதையை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஐயோ கஷ்டம் வருது, குலதெய்வத்தை கவனிக்கல, அதனால தான் வருது, குலதெய்வத்தை பூஜை பண்ண ஓடுறாங்க. ஏன்னா சிலர் அவ்வளோ அதிகமான பிரச்சனைக்கு நடுவில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, பாலஸ்தீன், உக்ரைன் போன்ற இடங்கள்லாம். அதனால் மத குருமார்கள் பக்கம் அவங்க பார்வை போகுது. அதே மாதிரி சயின்டிஸ்ட்டு கூட இன்னும் எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்குது, இன்னமும் நம்ம இதை பண்ணோம் அதை பண்ணோன்றானா நாடு நாளுக்கு நாள் மோசமாக இல்லை ஆகுது, இனி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சயின்டிஸ்ட்டு. இது எல்லாத்துக்கும் யார் பதில் சொல்ல போகிறவங்க? எல்லாருடைய மனசுலையும் எப்படா இந்த பொற்காலம் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படா விடியும், எங்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும்ன்ட்டு இருக்குது. ஸோ பொற்காலத்தை கொண்டுட்டு வரக்கூடியவர்கள் நீங்கள் தானே. இப்போ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் உங்கள் பக்கம்தான் இருக்குது. அவங்களுக்கு தெரியல இதோடைய சொல்யூஷன் நீங்கள் தானே, ஆனால் உங்கள் பக்கம்தான் இருக்குது. பொற்காலத்தை எடுத்துகிட்டு வரவங்க தானே நீங்கள். இதுக்கு நாங்கள் தான் பாபா கருவியாக நிமித்தமாக இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க கை உயர்த்துங்கன்னொடனே எல்லாரும் கை உயர்த்துறாங்க. பாபா சொல்கிறார், நல்லது, நிமித்தமாக இருக்கிறீங்க இல்லையா இத்தனை பேர். இப்போ சொல்லுங்கள், இத்தனை பேர் நிமித்தமாக இருக்கிறீங்கன்னா எவ்வளோ காலம் தேவைப்படும் அந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு? டைம் சொல்லுங்கள். ஸோ உங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சி தான், பாப்தாதாவுக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா இந்த பொன்னான வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் இந்த பொன்னான நேரத்தின்படி கிடைச்சிட்டு இருக்குது. பாப்தாதாவை சந்திக்கிறது மட்டும் இல்லை, உலகத்தை மாற்றுறதுக்கான வாய்ப்பு. இப்போ உங்களுக்குள்ள எப்பெல்லாம் இந்த சேவைக்காக மீட்டிங் எப்பவுமே நடக்கும் இல்லை, ஒரு சேவை நடக்கிறதுக்கு முன்னாடி மீட்டிங் இப்படி பண்ணலாம், என்ன புதுமை எடுத்துகிட்டு வரலாம், இந்த மாதிரி மீட்டிங் நடக்கணும். அப்படி நடக்கும்போது அதில் என்னென்ன பிரச்சனை வரும், அதுக்குன்னு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வரீங்க இல்லையா? இப்போ அமைதி சக்தியை எப்படி சேமிக்கிறதுன்றதுக்காக மீட்டிங் வைங்க. அது ரொம்ப முக்கியம் இல்லையா? பிளான் பண்ணுங்க. எப்போவுமே சேவை நடக்கிற இடத்துல, கண்காட்சி போன்ற இடத்துல தேவைக்கு அதிகமாகவே பாபா குழந்தைங்க இருப்பாங்க. அப்போ பாதி பேர் யோகத்தில் இருக்கணும், பாதி பேர் சேவை செய்யணும். அடுத்தது கண்டினியூஸாக வாய்மொழி பண்ண முடியாது இல்லையா, டயர்டாகும். நீங்கள் போய் இப்போ யோகா பண்ணுங்கள், இதுக்கு முன்னாடி யோகா பண்ணவங்க சேவை பண்ணணும், இப்படி ஆல்டர்னேட்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள்.
அப்போ தான் அந்த அமைதி சக்தியில் கவனம் கொடுக்க முடியும். ஏன்னா பலவிதமான வைப்ரேஷன் வரும், பலவிதமான மனிதர்கள் வருவாங்க, பலவிதமான வைப்ரேஷன் எடுத்துகிட்டு வருவாங்க. அது அங்கே குழப்பத்தை ஏற்படுத்திடும். அப்போ இந்த மாதிரி நம்ம பக்காவாக ஆக்க தான் இந்த வைப்ரேஷன் சரி பண்ணிக்கிட்டே இருக்க முடியும். அதுக்கு பிளான் போடுங்க. நினைவு மற்றும் சேவை ரெண்டும் சமமாக இருக்கணும். நினைவுனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அமைதி சக்தின்னு தான் அர்த்தம். பாபா நினைக்கிறதுனால நமக்கு என்ன கிடைக்கிது? அமைதி சக்தி கிடைக்கிது. ஸோ எப்போ இந்த அமைதி சக்தியை அடையிறீங்களோ அப்போ தான் உங்களுடைய நிலை உயர்ந்த நிலையில் இருக்கும், உங்களுடைய மனநிலை. உதாரணமாக நீங்கள் ஒரு உயரமான இடத்துல நின்று சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக தெரியும் தானே? அது மாதிரி உயர்ந்த மனநிலை அதில் இருக்கணும் சேவை செய்யும் பொழுது. எல்லாத்துலேயும் உயர்ந்த இடம் எது? பரந்தாமம். அதனால் பாபா சொல்கிறாரு, சேவை செஞ்சு முடித்த உடனே உயரத்தில் இருக்கிற அந்த பரந்தாமத்தில் இருக்கிற பாபா கிட்ட வந்து உட்காந்துக்கோங்க. உதாரணமாக களைப்பாக இருக்குதா, 5 நிமிஷம் அப்படியே பாபா கிட்ட வந்து அமைதியாக உட்காந்துடுங்க. எவ்வளோ வித்தியாசம் தெரியுது. ஸோ இந்த மாதிரி இடையிடையே பாபா கிட்ட வந்து உட்காருங்க. சேவை எப்படி பண்ணணும், எந்த சேவையாக இருந்தாலும், குழுவாக பண்ணாலும் சரி, இப்போ ஆன்லைனில் பண்ணுற சேவையாக இருந்தாலும் சரி, அமைதி சக்தியோடு பண்ணணும். ஓகே, இந்த சேவை பண்ணி அடுத்தது அந்த சேவை அப்படி பண்ணுறது உங்களால் பண்ண முடியாது, டயர்டாக்கிடும். அமைதி சக்தி தான் அங்கே முக்கியம். அமைதி சக்தியை நிரப்பிட்டு பண்ணணும். அமைதி சக்திக்கு டைம் ஒதுக்கணும். அதான் பாபா சொல்கிற, பாபா கிட்ட வந்து உட்காந்துடுங்க இடையிடையே. சரி, அதுக்கு அடுத்ததாக உயர்ந்த இடம் எது தெரியுமா? சிருஷ்டி சக்கரத்தை பார்க்குறது இல்லை, நினைவு ஸ்வதஷ்ட சக்கரதாரி ஆகிறது ரெண்டும். அப்போ சிருஷ்டி சக்கரத்தில் உயர்ந்த இடம் எது இல்லை, எப்படி வரைகிறோம், அதில் உயரமாக இருக்கிறது எது? சங்கம யுகம்தான். சங்கம யுகத்தில் அந்த நேரத்துடைய முள் மேலே காட்டுறாங்க ஷார்ப்பாக, அந்த முனை. கீழே வந்தீங்கன்னா அப்போ அப்படியே சங்கமயுகத்துக்கு, சங்கமயுகம்னாலே எல்லாத்துலேருந்தும் விலகி இருக்கிறோன்னு தான் அர்த்தம். சங்கமயுகம்னாலே பரந்தாமத்திலே இருக்கிறோம், சூக்ஷ்மவதனத்திலே இருக்கிறோன்னு தான் அர்த்தம். ஸோ அப்புறம் கீழே வரீங்க, சேவை செய்கிறீங்க, டக்குன்னு உயர்ந்த இடத்துக்கு போயிடுங்க, பறந்துடுறீங்க. வரீங்க, சேவை செய்கிறீங்க, பறந்துடுறீங்க. அப்படி இருக்கணும் இல்லையா? கீழே வாங்க, சேவை பண்ணுங்க, உயர்ந்த இடத்துக்கு சென்று விடுங்கள். ஸோ என்ன செய்யணும்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நேரம் உங்களை கூப்பிடுது, ரெடியாகுங்க, அந்த நிலையை அடையுங்கன்ட்டு. ஸோ பாபா கேட்குறார், நேரத்தை அருகாமையில் அழைச்சிட்டு வர வேண்டிய பொறுப்பு யாரோடது? படைப்பவர் உங்களுடையது தானே. ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் தயார் பண்ணுங்க. நல்லது. எவ்வளோ பவர்ஃபுல்லான முரளி இல்லை? ஸோ நான் சொன்ன அந்த நடிகர் வந்து கமல்ஹாசன், அவருடைய பிறந்தநாள் அப்போ தான் அவர் அப்படி வேறு ஒருத்தரை பார்க்க போனார். ஸோ அப்போ பாருங்கள், அவரை வந்து ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னுவாங்க. ஆனால் நிஜ ஆண்டவருக்கும் அவருக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். ஸோ குழந்தைங்க, நீங்கள் பாபாவை வரத்தான் வேண்டும் அப்படின்னு சொன்னீங்க, பாபாவும் சரின்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கூட உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருடைய விஷயம், சுபாவம், உள்ளுணர்வு இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்கிறதன் மூலமாக அந்த ஒருங்கிணைந்த சக்தி இருக்கும். ஸோ அந்த சக்தி தான் அமைதி சக்தியின் ஜுவாலையை பிரகாசிக்க செய்கின்றார். ஒற்றுமை இல்லையா? ஸோ குழந்தைங்க எஜமானனாக கடவுளே நினைக்கிறார். கடவுளோட நாம் பெரியவங்கள
இப்போ நாமளும் மற்றவர்கள் சொல்லும்போது ஹாஞ்சி, குறிப்பாக சேவைக்கு ஸ்ரீமத் படி, ஸ்ரீமத்தை மீறி ஹாஞ்சி கிடையாது. ஸோ ஸ்ரீமத் படி இருக்கும் பொழுது, ஏன்னா இப்போ ஒரு சேவைக்கு நிறைய பேர் கருத்துக்கள் சொல்லும் பொழுது எங்கே மெஜாரிட்டி இருக்குதோ அந்த பக்கம் சேர்ந்துக்கோங்கன்றார். அதனால் உங்களுடைய கருத்து ரொம்ப நல்லதாக இருந்தாலும் அதை தியாகம் செய்யுங்கன்றார். ஏன்னா அங்கே பிளவுபடாத ராஜ்யத்தை உருவாக்குறோம். அப்போ இங்கே பிளவு வந்துடக்கூடாது. அப்படி அனைவருடைய ஆசீர்வாதம் இருந்தால்தான் அது வெற்றியும் கிடைக்கும். ஸோ அதனால் ஹாஞ்சின்னு சொல்கிறதன் மூலம் அந்த ஒற்றுமை சக்தி இருக்கும். இந்த ஒற்றுமை சக்தி தான் இந்த அமைதி சக்தியை கொழுந்து விட்டு எரிய வைக்கும், பிரகாசிக்க செய்யும் அப்படிங்கிறார். அமைதின்ற நெருப்பு. ஸோ ஜென்ரலாக அந்த மாதிரி தீபம் கொழுந்து விட்டு எரியறத பார்த்துருக்குறீங்க தானே. அந்த மாதிரி இந்த ஒருங்கிணைந்த சக்தி, ஒருவரோட ஒருவர் ஒத்து போகிற சக்தி தான் அமைதி சக்தியின் ஜுவாலையை பிரகாசிக்க செய்யும். ஸோ இதோடைய நினைவாக மகாபாரதத்தில் பார்த்திங்கன்னா தர்மரை எதிர்த்து திரௌபதி பேசுவாங்க. அப்போ அர்ஜுனன் திரௌபதி அண்ணனை எதிர்த்து யாருமே இப்படி பேசுகிறது கிடையாதுன்ட்டு அப்படின்னு சொல்லுவார். சொன்னோடனே அப்படி அமைதியாகிடுவாங்க. ஸோ அதுதான் ஒருமித்த குரல், பாண்டவர்களுடைய குரல். நல்லது. சேவைக்கான வாய்ப்பு இந்த தடவை மகாராஷ்டிரா, ஆந்திரா, மும்பை இவங்களுக்கு கிடச்சிருக்குது. பேரே மகாராஷ்டிரா. ஸோ மகாராஷ்டிராவுக்கு நாடகத்தின்படி இப்போ கோல்டன் கிஃப்ட் கிடச்சிருக்குதுன்றார். தங்கப்பரிசு. என்ன பரிசு? ஸோ பிரம்மா பாபா மற்றும் மம்மாவுடைய பாலனை மகாராஷ்டிராவுக்கு நேரடியாக கிடைச்சிருக்குது. டெல்லி மற்றும் ஸோ அங்கெல்லாம் போய் மம்மா பாபா 2 பேரும் பாலனை பண்ணியிருக்கிறாங்க போல இருக்குது. ஸோ டெல்லி உத்தரப்பிரதேஷுக்கும் கிடைச்சிருக்குது. ஆனால் மகாராஷ்டிராவுக்கு தான் அதிகமாக கிடைச்சிருக்குது. இப்போ மகாராஷ்டிரா மகானாக இருக்குது. மகானாக தான் இருக்குது சேவையில், எல்லாத்துலேயும் சுய முன்னேற்றம் எல்லாத்துலேயும். இனி என்ன பண்ணணும்? மகாராஷ்டிரா ஃபுல்லாக சேர்ந்து ஒரு திட்டம் தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மீட்டிங் போடுங்க. அதில் என்ன பிளான் தயார் பண்ணணும் அப்படின்னா, எல்லோருக்கும் ஒரே சுபாவம், ஒரே சமஸ்காரம், ஒரே சேவை. இதை லட்சியமாக வைத்து அமைதி சக்தியை எப்படி பரப்புறது அப்படிங்கிற பிளான் பண்ணுங்க. ஏன்னா ஒரே சுபாவம், ஒரே சமஸ்காரம் எல்லாருக்கும் இருந்தால் அங்கே அமைதி இருக்கும். அங்கே அமைதி இருந்தால் தான் அமைதி சக்தியை பரவ செய்ய முடியும். ஸோ அதை என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுங்கன்றார். பண்ணுவீங்க தானே? நல்லது. 1 மாதத்துக்கு பிறகு என்ன பிளான் பண்ணியிருக்கிறீங்கன்னு பாப்தாதாவுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க. உங்களுடைய இந்த ஆன்மீக மீட்டிங் மூலமாக இன்னும் இந்த அமைதி சக்தி அதிகமாகணும், பரவுற சேவை. ஏன்னா இன்னும் நிறைய ஜோன்ஸ் இருக்குது. அவங்களும் இதே மாதிரி மீட்டிங் திட்டமிடுவாங்க, தயார் பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கு ஒரு பிளான் தயாரிங்க. அதில் அவங்க வைரங்களை கோர்க்கட்டும். இல்லை நீங்கள் ஒரு பிளான் போட்டு அதை நடைமுறைப்படுத்தும்போது அதை இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கான திட்டத்தை அவங்க உருவாக்குவாங்க. அதுதான் வைரங்களை கோக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதை பண்ணுறதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்குது தானே? இதுதான் தைரியம்ன்றது. இல்லை, இதுக்கு நிறைய தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த சமஸ்காரம் முதல் நீ பெரியவன் நான் பெரியவன், இந்த ஈகோவெல்லாம் தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த தியாகம் பண்ணுறதுக்கு தான் தைரியம் இருக்குதான்னு கேட்குறார். டீச்சர்களுக்கு தைரியம் இருக்கா? முதல் வரிசையில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் இருக்கா? ஸோ சமஸ்காரத்தை ஒன்றா இணைக்கிற காரியத்தை
எந்த ஜோன் செய்ய போகிறாங்கன்னு பார்ப்போம். இல்லை, எந்த ஜோனில் சமஸ்கார மோதலே இல்லை அப்படி சொல்கிறார், பார்ப்போம். ஏதாவது ஒரு ஜோன் சுபவிருத்தி, சுபதிருஷ்டி, சுபகிருத்தி எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்டை ஒரு ஜோன் எடுத்துக்கட்டும். இல்லை, சுபமான உள்ளுணர்வு, சுபமான பார்வை தான் இருக்கணும், சுபமான காரியம்தான் செய்யணும். ஸோ இப்படி ஒரு ஜோன் செஞ்சு காட்டுங்க. ஸோ அடுத்த ஜோன், ஒருவேளை ஏதாவது ஒரு ஆத்மாவால் தன்னுடைய சமஸ்காரத்தை தானாக மாற்றிக்க முடியல, ஆனால் மாற்றிக்கணும்னு விரும்புது, ஆனால் முடியல. அப்போ அந்த ஆத்மாவுக்காக இரக்க மனம் கொண்டு, மன்னிக்கும் மனம் கொண்டு, உதவி செய்யக்கூடிய மனம் கொண்டு, அன்பு கொடுத்து, எப்படி இந்த பிராமண பரிவாரத்தையே, தன்னுடைய பிராமண பரிவாரத்தையே சக்திசாலியாக ஆக்கலாம் அப்படின்ற இந்த பிளான் பண்ணுங்கன்ற இல்லையா. ஏன்னா எல்லோரும் பக்காவாக இருக்க மாட்டாங்க தானே. ஒரு சென்டரில் இருக்கிற அத்தனை பேரும் பக்காவாக இருக்க மாட்டாங்க, ஒருத்தர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. ஸோ அப்படின்னா அவங்களால முடியல. அப்போ அவர்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும். தூய்மையாக இருக்கிறதா இருக்கலாம், அமைதியாக இருக்கிறதா இருக்கலாம். ஸோ அப்படி அந்த சென்டரில் இருக்கிற அத்தனை பேரும் ஸ்ட்ராங்காக்கிறது என்ன பண்ணலாம்? எல்லாமே சுபபாவனை, அமைதி சக்தியின் மூலமாகத்தான். இல்லை, நீங்கள் கொடுக்குற அந்த சக்தி, அந்த யோகா, அதுக்காக தான் அந்த பட்டி வைக்கிறதோடைய நோக்கம் அதுதான். அந்த மாதிரி பலகீனமாக இருக்கிறவங்களும் ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ இந்த பிளான் பண்ணட்டும். எப்படி செய்ய முடியுமா அப்படின்னு முதல் வரிசையில் இருக்கிறவங்கள கேட்குறாரு. முடியும் நினைக்கிறவங்க கையை உயர்த்த சொல்கிறார். ஏன்னா முதல் வரிசையில் உட்காந்துட்ருக்கிற எல்லோருமே மகாரதிகள். இப்போ பாப்தாதா பேர் சொல்ல போகிறது கிடையாது. ஒவ்வொரு ஜோனுக்கும் எது பிடிச்சதாக இருக்குதோ அதை ஆன்மீக மீட்டிங் போட்டு, பிறகு சிவராத்திரிக்கு பிறகு கூட ஒரு மாதத்தில் ரிசல்ட் அனுப்புங்கன்றார். ஏன்னா மகாராஷ்டிரா இல்லையா. ஸோ மகாராஷ்டிராவை பற்றி பேசுகிறார் பாபா. ஸோ உங்களுடைய சேவை, வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்குது எல்லா இடத்துலையும். அதுக்கு பாப்தாதா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க. ஆனால் இனி விசேஷமானவர்களை அதிகப்படுத்துங்க. விசேஷமானவர்கள், அந்த குவாலிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அந்த குவாலிட்டியை அதிகப்படுத்துங்க. ஸோ குவாலிட்டினா பணக்காரர்களாக இருக்கணும்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நியமப்படி நினைவில் இருக்கிறவங்க எப்போவுமே அப்படி உருவாக்குங்க. மற்றபடி மைக்கு, வாரிசு அவங்கள எப்படி உருவாக்குறதுன்னு உங்களுக்கு தெரியும். போன வாரம் கூட அதை பற்றி தான் சொன்னார். ஸோ நிச்சய புத்தி உள்ளவராக, உறுதியுள்ளவராக இருக்கணும். ஸோ அவங்கள தான் பாபா விசேஷமானவர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஸோ பாபா டபுள் ஃபாரினர்ஸ் கிட்ட பேசுகிறாரு. யுகல் மற்றும் குமாரிகளுக்கான ரிட்ரீட் விசேஷமாக நடந்துச்சு. ஸோ அடையாளத்தோடு இவங்க வந்திருக்கிறாங்க, நல்லா இருக்குது. குமாரிகள் கூட்டமாக செல்லுங்கள், எல்லோரும் பார்க்கட்டும், சுற்றி வாங்க, நல்லது. ஸோ ஏன் பாபா குமாரிகள் கூட்டமாக போக சொல்கிறாங்க? ஒன்று, வெளிநாட்டுக்காரங்க கிட்ட பேசுகிறார். ஸோ இத்தனை கன்யாக்கள் பாபா குழந்தை ஆகியிருக்கிறாங்கன்றது மற்றவர்களுக்கு ஒரு வைராக்கியமும் வரும். ஸோ அதற்காக பாபா சொல்கிறார், எல்லோரும் பார்க்கட்டும். வெளிநாட்டிலருந்தே இத்தனை பேர் சரண்டர் ஆகியிருக்கிறாங்கன்னு போது நாம் ஏன் ஆகக்கூடாதுன்னு இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு வைராக்கியம் வரும். ஸோ நீங்கள் எல்லோருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். இருந்தாலும் குமாரிகள் டபுள் அதிர்ஷ்டசாலிகள். குமாரர்கள் கூட லக்கி தான். அப்படி இருக்கும்போது ஏன் குமாரிகள் மட்டும் டபுள் லக்கி? ஏன்னா பாப்தாதாவுடைய ஆசனம் கிடச்சிருக்குது, குருபாயோடைய ஆசனம் இல்லையா, குருவோடைய சிம்மாசனம். பாபாவுடைய இதய சிம்மாசனம் அது எல்லாருக்கும் இருக்குது, அதில் எல்லோருக்கும் இடம் இருக்குது.
ஆனால் குருன்ற ஆசனம் இருக்குது இல்லையா, ஞானத்தை கொடுக்குற ஆசனம், எதில் உட்கார்ந்து முரளி படிக்கிறாங்களோ அதுதானே குருவின் ஆசனம். ஸோ அப்படி பெரும்பாலும் பிரம்மகுமாரி சென்டரில் வந்து பெண்கள் தான், குமாரிகள் தான் வந்து கிளாஸ் எடுப்பாங்க இல்லை, அதுவும் திருமணமாகாத பெண்கள் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் பாப்தாதா சொல்கிறாங்க குமாரிகள் டபுள் லக்கி அப்படின்ட்டு. ஸோ குமாரிகளுடைய புகழே என்ன, 21 தலைமுறையை முன்னேற்றுபவர்கள். ஸோ அதனால் 21 தலைமுறை அப்படிங்கிறது வந்து மற்றவர்களுக்கும் பொருந்தும், உங்களுக்கேவும் பொருந்தும் இல்லை. நீங்கள் ஞானத்தை எடுக்கிறனால 21 ஜென்மத்துக்கு உங்களை நீங்களே முன்னேற்றிக்கிறீங்க. அதே மாதிரி நீங்கள் யாருக்கு நிமித்தமாகறீங்களோ அவங்களுடைய 21 ஜென்மத்தையும் கூட நீங்கள் முன்னேற்றுறீங்க. ஸோ அந்த மாதிரி குமாரிகள் தானே நீங்கள், பக்காவான குமாரிகள் தானே, அல்லது கொஞ்சம் கச்சாவாக, அதாவது பக்குவப்படாமல் இருக்கிறீங்களா? அப்படி கச்சாவாக இருந்தால் கை உயர்த்துங்க. யாரும் உயர்த்தலை. ஓகே, பக்காவாக இருக்கிறீங்க. ஸோ தாதிகளை பார்த்து கேட்குறார், இவங்களும் உறுதியான குமாரிகள் தானே, பக்குவப்பட்டவர்கள் தானே? ஸோ நியூயார்க்கு இன்சார்ஜ் மோகினி சகோதரி மட்டும் சொல்லட்டும். ஸோ எல்லாம் பக்குவப்பட்டவர்கள் தானேன்னு கேட்குறாரு. குமாரிகள் குரூப் வந்து பக்காவாக இருக்குது. இவங்களுடைய டீச்சர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மீராபேன் தான் அவங்களுடைய டீச்சர். ஸோ இவங்க பக்கானா கைத்தட்டுங்க. பாப்தாதாவுக்கும் குஷியாக இருக்குது. குமாரிகளுடைய 8வது ரிட்ரீட் நடக்குது. ஸோ எல்லோருக்கும் நம்முடையவர் இவங்க அப்படின்னு அனுபவம் ஆகுது. 30 தேசத்துலேருந்து 80 குமாரிகள் வந்திருக்கிறாங்க. ஸோ எல்லோருமே நம்முடையவருன்ற அனுபவத்தை நல்லாவே செஞ்சுருக்கிறாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும், ஸோ குமாரிகளுக்கு வாழ்த்து சொல்லிட்டாரு. அப்போ மற்றவர்கள்லாம் யார் அப்படின்னு யுகல் திருமணமானவர்களை கேட்குறார். ஸோ இவங்க குமாரிகள், நாங்கள் பிரம்மா குமார் குமாரிகள். யுகல் குரூப்பும் நல்லா இருக்குது. யுகல்னால் ஜோடி, திருமணமானவர்கள், தம்பதியர்கள். ஸோ குமாரர்களின் குரூப்பும் இதில் இருக்குது. யுகலாக இருக்கிறவங்களுக்கு ஆன்மீக போதை இருக்குது தானே. அதிகப்படியான நஷா என்னது? ஸோ எப்போ குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த ஞானத்துக்கு வந்துட்டாங்களோ, தாரணை பண்ணுறாங்களோ இந்த ஞானத்தை, அப்போதிலிருந்து மற்ற மனிதர்கள்கிட்டையும் தைரியம் வந்திருக்கு. நம்மளும் பிரம்மகுமாரி ஆகணும், நம்மளாலும் இப்படி இருக்க முடியும்னு. ஏன்னா ஆரம்பத்தில் வந்து பிரம்மகுமாரி ஆகிட்டாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் விட்டுடணும் போல இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் இப்போ சிவானி தீதி கல்யாணமானவங்க இதெல்லாம் கேள்விப்படும்போது, ஓ, இல்லற விவகாரத்தில் இருந்து கூட இப்படி இருக்க முடியும் போல இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, யுகலாக இருக்கிறவங்க கிட்ட இன்னொரு விசேஷமும் இருக்குது. அது என்னென்னா, பெரிய பெரிய மகான் ஆத்மாக்கள், சாது சன்னியாசிகளுக்கெல்லாம் சவால் விடுறாங்க. நாங்கள் கணவன் மனைவி ஒன்றா இருந்தோம், ஸோ அனைத்து காரியங்கள், வேலைக்கு போகிறது, குடும்பத்தை பார்த்துக்கிறது, இதெல்லாம் பண்ணாலும் கூட எங்களால் மிக உயர்ந்தவர்களாக ஆன்மீகமானவர்களாக இருக்க முடியும் அப்படின்னு சவால் விடுறீங்க. ஏன்னா அவங்க அதை விட்டுட்டு போய் தான் எங்களால் இருக்க முடியுன்றாங்க. நீங்கள் ஒன்றா இருந்துக்கிட்டே இருக்க முடியும்னு நிரூபிக்கிறீங்க. ஸோ வெற்றியாளர்களாக இருக்கிறோம். ஸோ அப்படி வெற்றியோடு நடந்து காட்டுறது தான் தம்பதிகளுடைய காரியம். ஸோ அதனால் யுகல்களுக்கும் பாப்தாதா வாழ்த்து கொடுக்கிறார். நீங்கள் எல்லோரும் சவால் விடுபவர்கள் தானே. யாராவது உங்களுக்கு நிஜமாகவே இவங்க தூய்மையாக தான் இருக்கிறாங்களா அப்படின்னு செய்தி ரூபத்தில் வந்து சோதனை செஞ்சாலும் செய்யட்டும். நீங்கள் சொல்லுங்கள், சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த அளவுக்கு துணிச்சல் இருக்குதா? கை உயர்த்துங்க. நல்லது. ஸோ பாப்தாதா எப்போவுமே வெளிநாட்டு குழந்தைங்கள ரொம்ப தைரியசாலியாக புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கும் போயிட்டு, ஏன்னா வெளிநாட்டிலலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி சரண்டராக இருக்க மாட்டாங்களாம். அதாவது ஆமாம்,
இங்கே வந்து ஜஸ்ட்டு சென்டர் பார்த்துக்கிறதுக்கு மட்டும் இருப்பாங்க இல்லையா, அங்கே அப்படி கிடையாதான். வேலைக்கு போயிட்டு ஆக்சுவலாக அங்கே மாத்தாஸே தான் வந்து நடத்துவாங்க. மாத்தாஸு, கல்யாணம் ஆன பிரதர்ஸு அவங்களே தான் சென்டர் நடத்துவாங்க. ஸோ அதுதான் பாபா சொல்கிறார். அவங்க வேலைக்கும் போகிறாங்க, வகுப்பும் நடத்துகிறாங்க, சிலர் வகுப்பு மட்டும் நடத்துகிறாங்க. ஆனால் சென்டரில் எல்லா விதமான சேவையிலும் உதவி செய்கிறவங்களாகவும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு பாப்தாதா வந்து ஆல்ரவுண்டர் குரூப்புன்ற டைட்டில் கொடுக்குறார். ஸோ முன்னேறிக்கிட்டே இருங்க, மற்றவர்களையும் முன்னேற்றங்கள். ஆசிரியர்கள், அதாவது சரண்டர் சிஸ்டர்ஸ் கிட்ட பாபா பேசுகிறாரு. டீச்சர் நல்லா இருக்கிறீங்களா? டீச்சர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க, மூத்தவர்களும் வந்திருக்கிறீங்க. பாபா ஏந்திரிக்க சொல்கிறாரு. நல்லா இருக்கு பாருங்கள், பாப் சமான் டைட்டில் உங்களுக்கும் கிடைக்கிது. ஏன்னா பாப் சமானா நான் பாபாவுக்கு சமமா? ஏன்னா பாபா கூட டீச்சர் தானே. அப்போ டீச்சர்னால் தன்னுடைய சுய அனுபவத்தின் ஆதாரத்தில் மற்றவர்களை அனுபவசாலி ஆக்கிறது. ஏன்னா அனுபவன்ற அத்தாரிட்டி தான் எல்லாத்தையும் விட விசேஷமானது. ஒருவேளை ஏதாவது ஒரு விஷயத்தில் அனுபவசாலி ஆகிட்டாங்க அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லாக அவங்க மறக்க மாட்டாங்க இல்லையா. ஏன்னா கேட்குற விஷயத்த மறந்துடுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, சினிமாவில் வந்து சொத்து ஏமாத்துகிற மாதிரி நிறைய படம் பார்க்குறாங்க. ஆனால் பார்க்குற யாருக்கும் நமக்கு எப்படி நடக்கும்லாம் தோணாது. ஆனால் ஒன்ஸ் அவங்களுக்கு நடந்துச்சுன்னு வச்சுங்களா, ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டாங்க. யாரை பார்த்தாலும் இவனும் ஏமாற்றிடுவானா, இன்னொருத்தர் குடும்பத்துக்கு போனால் கூட பாவம் இப்போ சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு ஏமாத்தினாலும் ஏமாற்றிடுவாங்க அப்படியெல்லாம் தோண ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த அனுபவம் கொடுக்குற அடி மறக்கவே மறக்காது. ஸோ அதை தான் பாபா சொல்கிறார், கேட்குற விஷயம் மறக்கும், பார்க்குற விஷயம் மறக்கும், ஆனால் அனுபவமான விஷயம் மறக்காது. ஸோ அதனால் டீச்சர்ஸ்னால் அனுபவசாலி ஆகி அனுபவம் செய்ய வைக்கிறவங்க. அதனால தான் பாபா சொல்கிறார், பிரம்மா பாபா சொல்கிறார், எல்லா டெஸ்ட் பேப்பரும் முதல்ல எனக்கு தான் வரும். அப்போ அந்த அனுபவத்தில் தான் பிரம்மா பாபா அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியும், அதற்கான வழி சொல்ல முடியும். ஸோ இந்த காரியம், ஸோ அப்படி அனுபவசாலி ஆகி தானே அனுபவம் செய்ய வைக்கிறீங்க. நல்லது. ஏதாவது அனுபவத்தில் குறை இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளே அனுபவி ஆகிடுங்க பாபாவுடைய அன்பில், சக்திகளில், குணத்தில், எல்லாத்துலேயும். ஸோ பிறகு பாபா வந்து ரிசல்ட் கேட்பார். நல்லது. சூப்பரான வரதானம். ஒவ்வொரு கண்டிஷன்லேயும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய ஏர் கண்டிஷன் டிக்கெட் வாங்கிறதுக்கு அதிகாரி ஆகுங்கள். ஸோ அதுக்கு விளக்கம், எந்த கண்டிஷன்லையும், அதாவது எந்த சூழ்நிலையிலும் யார் பாதுகாப்பாக இருக்கிறாங்களோ அந்த குழந்தைக்கு தான் ஏர் கண்டிஷன் டிக்கெட். ஸோ அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ப்ரீமியரோ ஏதோ சம்திங் சொல்லுவாங்க, ரொம்ப உயர்ந்தது ஏசி டிக்கெட் அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ எந்த சூழ்நிலை வந்தாலும், எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் ஒரு நொடியில் அதை கடந்து போகக்கூடியவர் அப்படின்ற சர்டிஃபிகேட் வாங்கணும். அப்படி வாங்குகிறவங்களுக்கு தான் ஏர் கண்டிஷன் டிக்கெட் கிடைக்கும். இல்லை ஒரு செகண்டில் அதை கடந்து போகிறாங்கன்னா அவங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். கரெக்டாக ஜென்ரலாக வந்து டிக்கெட் வாங்கினா காசு கொடுத்து தானே வாங்குவாங்க. அந்த மாதிரி இங்கே சதா வெற்றியாளர்ன்ற காசு கொடுத்து வாங்கணும். இப்போ இந்த காசு மூலமாக தான் டிக்கெட்டு கிடைக்கும் ஏர் கண்டிஷனுக்கு, அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு. அதுதான் அர்த்தம் ஏர் கண்டிஷன் டிக்கெட்னா. ஸோ அப்போ எப்போவுமே மாயைக்கிட்ட வெற்றி தான் அடையணும், மாயைக்கிட்ட தோக்கிறதே கிடையாது. அதுதான் காசு. ஸோ அதுக்கு வந்து அந்த காசு சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் உழைக்கலான்னு தேவையில்லை, பாபா கூடவே இருந்தால் போதும் ஜெயிச்சிடுவீங்க இல்லையா. பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் கிடையாது, நான் ஒரு ஜோதி, அவர் ஒரு ஜோதி. இந்த சூழ்நிலை எப்படி கடக்கணும், எதுவுமே என் இதில் அப்படியே கடந்து போய்கிட்டே இருக்கணும் தான். அதான் சாட்சியாக பாருங்கள், சாட்சியாக பார்க்கறது தான் ஜெயிக்கிறது எல்லா டெஸ்ட் பேப்பர்லையும். ஐயோ அப்படின்னு பதறினீங்கனாலே ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அப்படி பாபா கூடவே இருந்தால் போதும், அளவற்ற வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்கும், ஏர் கண்டிஷன் டிக்கெட் கிடைச்சிடும் அப்படின்னு செம அற்புதமான ரகசியம் பாபா சொல்லியிருக்கிறாங்க வரதானத்தில் ஸ்லோகன். ஸோ எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனை தான் போகணுமே தவிர ஒருபோதும் குஷி போகக்கூடாது. ஏன்னா சங்கமயோக வாழ்க்கையின் உயிர் மூச்சு குஷின்னு வரும். ஸோ எது போனாலும் குஷி போகக்கூடாது. பாபா நான் வேறு யாருமே இல்லைன்னா
துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது இல்லையா? பாபா கூடவே இருக்கிறதுனால சொர்க்கத்தின் மகாராஜா மகாராணி ஆக போகிறேன், இந்த போதையில் மட்டும்தான் இருக்கணும். வேறு எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. மற்றதெல்லாம் அப்படியே பிரச்சனை வரும் போகும். அதை பார்த்தும் பார்க்காம போய்கிட்டே இருக்கணும். அப்போ குஷி போகாது, பிரச்சனை போயிடும். பிரச்சனையை பார்த்திங்கன்னா குஷி போயிடும். செம்ம பவர்ஃபுல்லானது இந்த ஸ்லோகன். இதை தாரணை பண்ணணும் இல்லை? இந்த மாதிரி இது வரும்போதே உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அப்படியே இதை அப்ளை பண்ணுங்கள், டக்குன்னு வெளில வந்துடுவீங்க. அவ்யக்த இஷாரா கர்மாதீத் மற்றும் சம்பனம் ஆகிறதுக்கான பயிற்சி. எப்படி நம்முடைய நாம் தானே படைப்பவர், அப்போ நம்முடைய படைப்பு தான் ஆமை. அது ஒரு வினாடியில் எல்லா கர்மேந்திரியங்களையும் உள்ளடக்கிக்குது. ஸோ உங்களுடைய படைப்புலேயே இந்த உள்ளடக்கும் சக்தி இருக்குதுன்னும் பொழுது நீங்களும் மாஸ்டர் படைப்பவர். அதனால் இந்த உள்ளடக்கும் சக்தியின் ஆதாரத்தில் ஒரு வினாடியில் எந்த விதமான எண்ணம் வந்தாலும் டக்குன்னு அப்படியே உள்ளடக்கிடுங்க, ஒரு புள்ளியில் வந்துடுங்க. அதாவது பாபா கிட்டே போயிடுங்க. இல்லை பாபான்ற புள்ளியை தவிர எதுவுமே ஞாபகம் இருக்கக்கூடாது. ஸோ அல்லது பாபா சொன்ன ஏதாவது ஒரு உயர்ந்த சங்கல்பம், ஸ்வமானம், அப்படி ஒரே சங்கல்பத்தில் இருக்கிற ஸ்திதியில் நிலைச்சிடுங்க. மற்ற எல்லா விஸ்தாரத்துலேருந்தும் விலகி ஒரு சக்திசாலியான சங்கல்பன்ற சாரத்தில் நிலைச்சிடுங்க. ஸோ எப்போ கர்மேந்திரியங்கள் மூலமாக செய்யக்கூடிய அந்த கர்மத்தின் நினைவிலிருந்தே விலகி ஒரே ஒரு ஆன்மீக ஸ்வரூபம், நான் ஒளியாக இருக்கிறோம், உலகத்துக்கு சக்தி கொடுத்துட்ருக்கிறேன், அமைதி கொடுத்துட்ருக்கிறேன், இந்த ஒரே நினைவில் எப்போ நிலைச்சிருக்கிறீங்களோ அப்போ தான் கர்மாதீத்த நிலை அனுபவம் ஆகும். இல்லை பிரச்சனை வந்தாலும் நான் ஆத்மா பாபாவோடு இணைஞ்சிருக்கிறேன், இதை தவிர வேறு எந்த எண்ணமும் வரக்கூடாது. அதேமாதிரி காரியம் செய்யும்போதும் இதே தான் இருக்கணும். அதுதான் கர்மாதீத்த அவஸ்தா. ஸோ அந்த அவஸ்தான நிலை. ஸோ அந்த நிலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பாபா முரளி விதமாக தினம் சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஓம் சாந்தி. பாருங்க, லவ் யூ பாப் தாதா, தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.